வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நூலகம் தான். தொட்டு தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நூலகத்தோட பயன்கள் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பாப்பா சொல்ல கேட்கலாம். ரெடி மாஸ்டர்? வணக்கம். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழி என் தாய்மொழி. மண் கூட ஒரு நாளில் பொன்னாகலாம், மலை கூட ஒரு நாளில் தேனாகலாம். ஆனால் அவையாவும் அவளாகுமா? என் அன்னை தமிழ் அன்னை போலாகுமா? நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நூலகம். முன்னுரையில் தன்னுரையை முடித்து கொள்ளாமல் முடிவரையில் அடிவரை நீள்கிறது நூலகம். இந்தியாவில் ஏறத்தாழ 50,000 நூலகங்கள் உள்ளன. நூலகத்தின் வேறு பெயர் புத்தகச்சாலை, சுவடிச்சாலை, வாசகச்சாலை, நூல் நிலையம், ஏடகம், சுவடியகம், படிப்பகம், பண்டாரம் என நூலகம் அழைக்கப்படுகின்றன. மகாத்மா காந்தியிடம் ஒருவர் கேட்டார், நான் உங்களிடம் 1 கோடி ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வீர்கள்? கேட்டபோது நான் ஒரு நூலகம் கட்டுவேன் என்று சொன்னார். கற்க கசிடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இந்த திருக்குறளில் துணைக்கால் இடம்பெறவில்லை. ஏன் என்று தெரியுமா? கல்வி கற்றால் யாருடைய துணையும் இல்லாமல் வாழலாம் என்பதற்காக. தொட்டு தொட்டு பாரு. மாணவராயினும் மற்றவராயினும் அனைவரின் அறிவு பசியை தீர்க்குவது நூலகமே. ஒரு சில மாணவர்களிடம் புத்தகங்கள் இருக்காது, விலை உயர்ந்த புத்தகங்களை வாங்க முடியாது. அதனால்தான் பல்வேறு இடங்களில் நூலகம் அமைக்கப்படுகின்றன. நூலக புத்தகங்களை கிழிப்பதோ சேதப்படுத்துவதோ எச்சில் தொட்டு புரட்டுவதோ கூடாது. தொட்டு தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் வெற்றியின் ஆயுதம். தலை குனிந்து என்னை பார், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன் என்கிறது நூலகம். மருத்துவரை அரை மணி நேரமாவது புத்தகம் படிக்க வேண்டும் என்கிறார். வாழ்க்கை என்பது புத்தகம் போல. அதில் முதல் பக்கம் கருவறையும் கடைசி பக்கம் கல்லறையும். இடையிலுள்ள பக்கங்களை கண்ணீரால் வாசிக்காது, புன்னகையால் வாசி. 3 எழுத்தில் நன்றி கூறி 5 எழுத்தில் வணக்கம் சொல்லி 7 எழுத்தில் விடைபெறுகிறேன்.